ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கருவேப்பிலை அதிகமாக இருக்குது, கருவேப்பிலையை வச்சு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்ன டிஷ் தான் கருவேப்பிலை குழம்பு. எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 கட்டி பூண்டு, கொஞ்சமாக மிளகு, தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட மாங்காய் வத்தல் இருந்துச்சு, மாங்காய் வத்தலையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாவே ஈஸியாக வந்து நான் கருவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், பெருங்காயம், இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மாங்காய் வத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் மாங்காய் வத்தல் இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக ஆப்ஷன் தான், என்கிட்ட இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு தொக்கு மாதிரி சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் நான் தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறேன். எங்களோட ஸ்டைலில் கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.